பை பர்த் டிஃப்ரெண்ட்டாக தான் இருந்தேன். ஐ டிட் லுக் லைக் ஆங்கிலோ இண்டியன் பேபி. என்னோட கண்டிஷன் என்ன அப்படிங்கறது எனக்கு புரிஞ்சுக்கிறதுக்கே பல வருஷங்கள் ஆச்சு. லவ் லெட்டர்ஸோ இல்லை ரிலேஷன்ஷிப்க்கு வந்து உங்ககிட்ட ட்ரை பண்ணதோ அந்த மாதிரி இருந்திருக்கா? நிறைய இருக்கு. அஃப்கோர்ஸ் ஐ வாஸ் செக்ஷுவலி அபியூஸ்ட். கீழ்த்தரமான கேவலமான விஷயம்ல அது நிறைய நடந்திருக்கு. ஸ்கூல் போகும்போது என்னோட கொஞ்சம் பெருசா இருந்த ஒருத்தவங்க செஸ்ட்ல இடிச்சிட்டேன், மயக்கம் போட்டு விழுந்துட்டேன். தூக்குறவங்க வந்து என்ன பிடிச்சி தூக்குறதுக்கு என் கை இருக்கு, கால் இருக்கு, செஸ்ட்ல கை வச்சு தூக்குறாங்க. இப்போ ஸ்கூல்லலாம் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி ட்ரீட் பண்ணாங்க? தே ட்ரீட்டட் லைக் குழந்தைங்களுக்கு அவங்களோட பேரண்ட்ஸ் சொல்லி கொடுப்பாங்க என் கூட பழகக்கூடாது, லைக் நான் கண்டேஜியஸ் அப்படின்னு நினச்சிக்குவாங்க. ஸ்ப்ரெட் ஆயிரும் அப்படிங்கிற பயத்தினால கிட்ட ஒழுங்கா பழக மாட்டாங்களா. டெஸ்பரேஷன்ங்கிறது அப்சஷன் ஆகிற அளவுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன். டீச்சர்ஸ் ஹவ் ஸ்டார்டட் ஹாரஸிங் ஒரு மாதிரி இல் ட்ரீட் பண்ண ஆரம்பிச்சாங்க. எஸ், டியூஷன் டீச்சரோட ஹஸ்பண்ட்ல இருந்து, ஆட்டோ டிரைவர்ல இருந்து, கன்ஸ்ட்ரக்ஷனுக்காக வீட்டில் ஒர்க் பண்ண வந்தவங்கல இருந்து நிறைய பேர் அந்த மாதிரி ஹர்ட் பண்ணியிருக்காங்க, கஷ்டப்படுத்தி இருக்காங்க. என்னாச்சு உங்க பொண்ணு அடிக்கடி இப்படிதான் ஆகுமா, ஏன் மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க அப்படின்ட்டு கன்சர்ன்ல கேட்குறாங்க டீச்சர். என் அப்பா வந்து அவங்களுக்கு சொன்ன பதில், நீங்க வேற மேம் அந்த பொண்ணுக்கு படிக்க இன்ட்ரெஸ்ட் இருக்கான்னு கேளுங்க, அது சும்மா நான் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. கான்ஃபிடன்ஸ் இல்லாம போறது, அந்த நெகட்டிவிட்டி, அந்த பேட் இன்ஃப்ளூயன்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய இருந்துச்சு. இதுக்கு மேஜர் ரீசன் என்னோட அப்பா. ஏன் அப்படின்னா நான்வெஜ் சாப்பிட்டா பபிள்ஸ் வருமா, நான் அதனால ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்திருக்கேன். இந்த மெடிசனோட அக்ரவேஷன் தான் வந்து நம்மளை ஹர்ட் பண்றாங்க ஆர் நம்மளை வந்து மிஸ்யூஸ் பண்றாங்க அப்படிங்கிற டிஃபரன்ஸ் தெரிஞ்சுக்கிற வயசுல ஐ ஸ்டார்டட் டேக்கிங் மை லைஃப் இன் மை ஓன் ஹேண்ட்ஸ். 1-2 இல்லத்தரசிகளின் நேரம், இது நமக்கான நேரம். ஸ்டார் விஜயில் இல்லத்தரசிகளின் நேரம். MCR Pure Cotton Club, formals and casual shirts. 7 ஸ்கிரீன் ஸ்டுடியோஸ் தயாரிப்பில் விக்ரம் பிரபு நடிப்பில் சிறை திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது. இவங்க வந்து ஒரு விட்டிலிகோ மாடல். ஸோ நீங்கள் யாருமே வந்து இப்படி நினச்சிக்க வேணாம், இவங்க இந்த மாதிரி பர்சன்ஸை கூப்பிட்டு நம்ம அவங்கள வந்து எமோஷ்னலி லைக் அவங்கள புட் டவுன் பண்ணுறோம், இல்லை அவங்க ஸ்ட்ரகிள்ஸை பற்றி கேட்குறோம் அப்படின்னு நீங்கள் எதுவும் நினச்சிக்க வேணாம். பிகாஸ் திஸ் இன்டர்வியூ இஸ் கம்ப்ளீட்லி அபவுட் ஸோ அவங்க எப்படி அதை ஓவர் கம் பண்ணாங்க. ஸோ இவங்கள பார்த்து இன்ஸ்பயர் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கணுன்றது மட்டுமே இந்த இன்டர்வியூவோட ஒரு நோக்கமாக இருக்கும். டுடே வி ஹேவ் விட்டிலிகோ மாடல் ரம்யா. வணக்கம். வணக்கம். ஸோ இப்போ கரண்டாக என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? Currently, by profession, I work for a corporate. Okay. Personal life, I'm enjoying my marriage. Oh, wow. Yeah. Till now, newly married vibes, huh? Of course. I mean, it's not till now. It's going to be the same for like throughout the journey. Okay. Every day is new, right? So, every day our love for each other is going to be new. So, first வந்து எனக்கு என்னன்னா, இது முதல்ல எப்படி லைக் இது எப்படி உங்களுக்கு வந்துச்சு? Is it naturally by birth வந்ததா இல்லை எப்படி வந்தது மேம்? விட்டிலிகோங்கிறதுல வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்கு, நிறைய டிஃப்ரென்சஸ் இருக்கு. எனக்கு அஃப்கோர்ஸ் இனிஷியலாக எனக்கு எதுவும் தெரியாது. பட் போக போக இன்னும் அந்த ஜேர்னியில் நான் நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டேன். டாக்டர்ஸ் பேசுகிறத வச்சு நான் ரீசர்ச் பண்ணி பார்த்த வரைக்கும் நான் என்ன மாதிரி மற்றவங்கள பார்க்கும்போது இந்த மாதிரி நிறையா கற்றுக்கிட்டேன். ஸோ என்னோட கண்டிஷன் என்ன அப்படிங்கிறது எனக்கு புரிஞ்சுக்கிறதுக்கே பல வருஷங்கள் ஆச்சு. அதுக்கப்புறமா தான் நான் அது பை பர்த்தா இல்லையா அப்படிங்கிற ஒரு கன்க்ளூஷனுக்கே வர முடிஞ்சுது. பேசிக்லி நான் பிறந்தப்போவே குழந்தையா, ஐ மீன் நியூ பார்ன் அந்த டைம்லேயே வந்து ஹாஸ்பிட்டலில் பெட் ஸ்விட்ச் ஆயிட்டனா அப்படின்ட்டு டவுட் வந்து இருந்திருக்கு. உங்க பேரண்ட்ஸ்க்கா? டாக்டர்ஸ்க்கு. ஆஃப்கோர்ஸ் டாக்டர்ஸ்க்கா. ஓகே. பிகாஸ் ஐ டிட் லுக் லைக் ஆங்கிலோ இண்டியன் பேபி. அதாவது பாக்குறதுக்கு ஒரு ஆங்கிலோ இண்டியன் பேபி மாதிரி இருந்திருக்கேங்கிறதுனால, ஏன்னா அந்த நேரத்துல அந்த வார்டுல ஒரு ஆங்கிலோ லைக் ஒருத்தவங்க இருந்திருக்காங்க, அதனால அந்த டவுட் வந்து இருந்திருக்கு. பட் லுக்ஸ் வைஸ் பார்க்கும்போது தெரியும்ல, லைக் அந்த மாதிரி they figured that I am my mother's child. And so அந்த அளவுக்கு நான் எதுக்காக இதை சொல்றேன்னா, அந்த அளவுக்கு நான் பை பர்த் டிஃப்ரெண்டா தான் இருந்தேன். டிஃப்ரெண்டா as in like extreme fair. ஹேர் வந்து மண்டையில ஹேரே இருக்கலையா எனக்கு, ஏன்னா ஒரு 4 ஹேர் தேடி தேடி அந்த மாதிரி தான் இருந்திருக்கு. ஸோ I'm just like I was curious. ஏன் அப்படி? both my mom and dad look Indian. They look the usual way.
why would I look different, or how does it how did that basically happen la? So எனக்கு அந்த curiosity இருந்துச்சு. நான் அதை யார்கிட்ட கேட்டாலும் அதுக்கு ஆன்சர் எப்படியுமே கிடைச்சதில்ல. அதுக்கு மேஜர் ரீசன் என்னன்னா, ஒருத்தவங்க நம்ம யூஸ்வலாக இருக்கிற பேட்டர்னோட ஒருத்தவங்க டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் அது கண்டிப்பாக நல்ல விதத்தில் யாரும் பார்க்கறதும் இல்லை, பேசுகிறதும் இல்லை, ரைட்? அந்த மாதிரி தான் ட்ரீட் பண்ணாங்க. ஒரு என் கொஷின்ஸை அந்த மாதிரி தான் வந்து டிஸ்மிசிவாக லைக் இக்னோர் பண்ணிட்டாங்க. வீட்டில் கேட்டிங்களா? வீட்டில் anyone, ஓகே, teachers for நான் ஏன் example, இப்படி இருக்கேன் அந்த மாதிரி கேட்டிருக்கீங்களா? நான் ஏன் பிறக்கும் போதுல இருந்தே அப்படி இருக்கேன், that is the question. அதுக்கப்புறம் வந்து என்னோட லைக் குழந்தைல இருந்து நம்ம ஐ மீன் நியூ பார்ன்ல இருந்து வளர்ற அந்த ஃபுட் இன்டேக் ஸ்டேஜ்ல எல்லாம் வந்து நான்வெஜ் சாப்பிட்டா அஃபெக்ட் ஆயிருந்திருக்கேன், லைக் ஃபிசிக்கலி அஃபெக்ட் ஆயிருந்திருக்கேன். எந்த அளவுக்குன்னா உடம்பு ஃபுல்லா பபிள்ஸ் வருமா, லைக் இந்த யூனோ ஒரு மாதிரி ஹீட் பாயில்ஸ் கிடையாது, பட் பபிள்ஸ் மாதிரி அங்கே எங்கெங்கே வரும். நான் அதனால ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்திருக்கேன், வலி அப்படின்னு கஷ்டப்பட்டு இருந்திருக்கேன். ஸோ என்னை வந்து ஒரு ரொம்ப வேர்ல்ட் ரெனான்ட் ஃபேமஸ் ஸ்கின் ஸ்பெஷலிஸ்ட் ஒருத்தர்கிட்ட கூட்டிட்டு போயிருந்திருக்காங்க. அவர் வந்து அப்போவே நான் குழந்தையா இருந்தப்பவே அவர் 80s. ஸோ அவ்வளோ ஒரு லைக் ஃபேமஸான டாக்டர், எக்ஸ்பீரியன்ஸ் டாக்டர்னு கூப்பிட்டு போயிருந்திருக்காங்க. he did prescribe medicine. So டாக்டர் கொடுத்த அந்த மெடிசன் வந்து ஓவர் டோஸ் ஆயிடுச்சு. ஸோ ஆல்ரெடி இருந்த அந்த பபிள்ஸ் இஷ்யூ சரியாயிட்டு உள்ள சப்ரஸ் ஆகியிருந்த மெலனின் டெஃபிஷியன்சி வெளியில வந்துருச்சு, ஆர் வெளியே காட்ட ஆரம்பிச்சிருச்சு. ஸோ மெலனின் டெஃபிஷியன்சிங்கிறது என்னன்னா, டெஃபிஷியன்சி பேசிக்கா குறைபாடு, டெஃபிஷியன்சி குறைபாடு. மெலனின் அப்படிங்கிறது நம்ம உடம்புல கலர் கொடுக்குற ஒரு எஜ், லைக் ஒரு ஸ்ட்ரென்த்னு வச்சுக்கலாமே. அது வந்து எனக்கு லைக் கம்மியாயிடுச்சு, குறைபாடு, அதான் மெலனின் டெஃபிஷியன்சி. ஸோ இது ஏன் அதுக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது, இது எப்படி வந்துச்சு, இதெல்லாம் எதுவுமே தெரியாத வயசுலேயே அந்த டாக்டரோட ஸ்டூடெண்ட், the first doctor that prescribed the overdose medicine, அவரோட ஸ்டூடெண்ட் எனக்கு பயாப்சின்ற ஒரு டெஸ்ட் பண்ணி நம்ம உடம்புல இருந்து டிஷ்யூ உள்ள இருந்து டிஷ்யூ எடுத்து டெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அதை வச்சு கண்டுபிடிச்சு சொன்னது தான் எனக்கு இந்த மெடிசனோட அக்ரவேஷன் தான் வந்து இந்த பேச்சஸ் வெளியில வர ஆரம்பிச்சது. அதுக்கு முன்னாடி அதாவது நான் ரொம்ப ஃபேரா இருந்திருப்பவே எனக்கு அந்த கண்டிஷன் இருந்திருக்கு, ஆர் இட் வாஸ் தெரியல. எஸ், அதாவது indifferent அப்படின்ற மாதிரி இருக்குல்ல. I was considered extremely fair, அவ்வளவுதான். ஓகே, அப்போ வந்து உங்களுக்கு இந்த மாதிரி லைக் இந்த பேச்சஸ் டபுள் ஸ்கின் கிடையாது அப்போ? வெல், கம்ப்ளீட்லி ஒயிட், அது மல்டி கலர்னு கூட சொல்லிக்கலாம். அந்த மாதிரி யூனோ லைக் இந்த பிரவுன்லயே லைக் ரொம்ப யூனோ சாக்லேட் ப்ரௌன்னுலாம் சொல்லுவாங்கல்ல, நம்ம கருப்பு சார் சொல்ற மாதிரி. யூனோ எனக்கு வந்து இந்த மாதிரி நிறைய வேரியேஷன்ஸ் இருக்கும் என் ஸ்கின் கம்ப்ளெக்ஷன்ல. அது எல்லாமே அந்த மெடிசனோட எஃபெக்ட் தான் அப்படின்னு முழுசா தெரியாது நமக்கு, ஒன் திங். அண்ட் இன்னொன்று அதே டாக்டர் இன்னொன்று என்ன சொன்னாங்கன்னா, எங்கள் அம்மா அப்பாவோட மேரேஜ் இஸ் ஆல்சோ அ ரீசன் அப்படின்னு சொன்னாங்க. மம்மியும் டேடியும் வந்து க்ளோஸ் பிளட் ரிலேட்டட். மம்மி வந்து டேடியோட சொந்த அக்கா பொண்ணு. ஸோ அந்த மாதிரி சொந்தத்தில் கல்யாணம் பண்ணால் பிறக்கிற ஃபர்ஸ்ட் பார்னுக்கு ஏதாவது ஒரு ஃபிசிக்கல் டிஃபெக்ட் இருக்கும் அப்படிங்கிறது மெடிக்கல் ஃபேக்ட், மெடிக்கலி ப்ரூவன் ஃபேக்ட். எனக்கு சம்திங் லைக் திஸ் ஹேப்பன்ட் அண்ட் தட்ஸ் ஹவ் இட் ஆல் ஸ்டார்டட். ஸோ நான் ஒரு 3+ years இருக்கும்போது, ஒரு 5 years, 3 to 5 years க்ளோஸ் லைக் யூனோ அந்த பீரியடில் இருக்கும்போது குட்டியாக எனக்கு பேச்சஸ் டெவலப் ஆக ஆரம்பிச்சிருந்திருக்கு, லைக் கண்ணுக்கு மேலே அந்த மாதிரி டெவலப் ஆக ஆரம்பிச்சிருக்கு. ஸோ ஐ ஜஸ்ட் யூனோ ஒன்றும் அது என்னன்னே தெரியாத வயசில், அது புரிஞ்சிக்கவே தெரியாத வயசில் ஐ ஹேட் மல்டிபிள் கொஷின்ஸ். ஸோ நான் அப்போலேருந்து அதை புரிஞ்சிக்க ஆரம்பித்தேன், ஒரு படிக்க ஆரம்பித்தேன், தெரிஞ்சிக்க ஆரம்பித்தேன். தட்ஸ் ஹவ் ஐ நோ த நேம், தட்ஸ் ஹவ் ஐ நோ லைக் எனிதிங் அண்ட் எவ்ரிதிங் அபவுட் இட். அவ்வளவுதான். நீங்களா கண்டுபிடிச்சது தான் இந்த மாதிரி ஒண்ணு இருக்கு, பேரு கிடையாது. அதாவது டாக்டர் சொல்லுவாங்க என்னன்னா, தட் இஸ் a whole different டாபிக்.
டாக்டர்ஸ்லாம் வந்து நம்மளுக்கு உண்மையை நிறைய நேரத்தில் சொல்ல மாட்டாங்க, இப்படிதான் இதுதான் அப்படின்ட்டு. கரெக்டா? அது ஏன் அப்படின்னு எனக்கு தெரியாது. அது பின்னாடி என்ன ரீசன் என்னால் கண்டுபிடிக்க முடியல. பட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எந்த டாக்டருமே எனக்கு கன்க்ளூசிவா இதுதான் இப்படிதான் அப்படின்னு சொன்னதே கிடையாது. 3.5 வயசு 5 வயசு குழந்தைக்கு என்ன தெரியும் இல்ல? ஆனா போற இடத்துலலாம் எல்லாரும் என்னாச்சுன்னு கேட்பாங்கல்ல. ஒண்ணு அந்த ஐயோ பாவமா டோன்ல, இல்ல இன்னொன்னு டிஸ்கஸ்ட் டோன்ல, இந்த மாதிரி. அது மட்டும் தான் எனக்கு எப்பயுமே தெரியும். அதனால அதை பத்தி தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சேன். ஸோ லைக் நிறைய விஷயம் கத்துக்கிட்டேன், தெரிஞ்சுக்கிட்டேன். இப்போ ஸ்கூல்லலாம் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி ட்ரீட் பண்ணாங்க? தே ட்ரீட்டட் லைக் வெல்கமிங்காக இருந்தாங்களா, இல்லை அவங்க பின்னாடி பேசுறதோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருந்துச்சு? ஆப்வியஸ்லி இல்லை. ஒரு அதாவது எப்படி சொல்றது, நான் எப்படி குழந்தையோ அதே மாதிரி அவங்களும் குழந்தைங்க தான். அவங்க கிட்ட போய் என்ன இப்படி ட்ரீட் பண்ணாதீங்கன்னு சொல்றது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற அளவுக்கு மெச்சூரான பீரியட் கிடையாது. ரைட். எனக்கு ஸ்கூல் டைம்ல நான் பட்ட கஷ்டம் அப்படின்றது என்னன்னா, டீச்சர்ஸ், அதர் சில்ட்ரன், லைக் அவங்களோட பேரண்ட்ஸ், எக்ஸாம்பிளரியா இருக்க வேண்டியவங்க பண்ண விஷயங்கள் தான். அதை நினைச்சு பார்த்து வளர்ந்ததுக்கு அப்புறம் நிறைய ட்ராமடைஸ் ஆயிருக்கேன், நிறைய கஷ்டப்பட்டு இருந்திருக்கேன். எந்த அளவுக்குன்னா, குழந்தைங்களுக்கு அவங்களோட பேரண்ட்ஸ் சொல்லி கொடுப்பாங்க என் கூட பழகக்கூடாது, லைக் நான் கண்டேஜியஸ் அப்படின்னு நினச்சிக்குவாங்க. அதாவது தொத்து வியாதி மாதிரி அப்படின்ட்டு, லெப்ரஸ் அந்த மாதிரி கன்சிடர் பண்ணி, ஒருவேளை அப்படி இருக்குமோ அப்படிங்கிற டவுட்ஸ்ல ஸ்ப்ரெட் ஆயிடுமோ அப்படின்ற ஸ்ப்ரெட் ஆயிடும் அப்படிங்கிற பயத்தினால என்கிட்ட பேசக்கூடாது, பழகக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதை நான் பார்த்துருக்கேன், நான் என் காதுலயே கேட்டிருக்கேன். எனக்கு அப்பெல்லாம் கஷ்டமா இருக்கும், முடியாது, அழுகையா வரும், கஷ்டமா இருக்கும். அட் சம் பாயிண்ட் teachers have started like harassing or ஒரு மாதிரி இல்ட்ரீட் பண்ண ஆரம்பிச்சாங்க. எஸ், சின்ன வயசுல இருந்தே நிறைய டீச்சர்ஸ் அந்த மாதிரி பண்ணி இருந்திருக்காங்க. எனக்கு நல்லாவே அவங்க பேர்லாம் ஞாபகம் இருக்கு. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் அதெல்லாம் யோசிக்கும் போது. நான் சொன்னேன்ல எக்ஸாம்பிளரியா இருக்க வேண்டியவங்க அப்படின்னு. ஐ டோன்ட் நோ, அவங்கெல்லாம் அந்த அளவுக்கு அவேர்னஸ் இல்லையா? அதாவது என் ஸ்கின்னை பத்தி அவேர்னஸ் தேவை கிடையாது, ஹியூமனிட்டி, சில்ட்ரன் ஹர்ட் பண்ணக்கூடாதுன்ற ஒரு அந்த அளவுக்கு கூட தெரியல இருக்காது அப்படின்ட்டு இப்ப தோணுது யோசிக்கும் போது. ரொம்ப நிறைய கஷ்டப்பட்டு. என்ன ஆக்சுவலி டீச்சர்ஸ் என்ன பண்ணாங்க, லைக் அவங்க எப்படி உங்களை ட்ரீட் பண்ணாங்க? I'll tell you one example. நான் 6th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது நடந்த விஷயம் இது. என்னோட கிளாஸ் டீச்சர், லைக் ஸோ பேசிக்லி அங்கே வந்து எனக்கு பெருசாக ஃப்ரெண்ட்ஸ் யாரும் கிடையாது. ஒரு பொண்ணு என்கிட்ட நல்லா பேசுவா, அவள் பேர் கீதா. அந்த பொண்ணும் நானும் லைக் பேசிகிட்டு இருக்கும்போது நான் ஏதோ ஒரு சோகத்தில் நான் இந்த ஸ்கூலை விட்டு போகிறேன், எனக்கு இங்கே இருக்கவே பிடிக்கல அப்படின்னு புலம்பிட்டேன். அதை வந்து அவள் இந்த மாதிரி இவ சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு லைக் அது அப்படியே ஸ்ப்ரெட் ஆகும்ல, அந்த மாதிரி ஆயிடுச்சு. இது டீச்சருக்கு அதுக்கு போனதுக்கப்புறம் நான் ஸ்கூல் போனேன். லைக் அந்த நாள், இந்த சம்பவம் நடந்த நாள், என்னை எழுப்பி நிற்க வச்சு கிளாஸ்ல இருக்கிற ஃபுல் ஸ்ட்ரென்த்தையும் கிளாப் பண்ண சொன்னாங்க. எழுந்து நிற்க வச்சு கிளாப் பண்ண சொன்னாங்க. எதுக்குன்னே தெரியாது, நம்ம கிளாப் பண்ணோன்னு ஜாலியா இருக்கும்ல. ஓகே, நம்ம ஏதோ அப்ரிஷியேட் பண்றாங்க அந்த மாதிரி. நானும் ரொம்ப எக்ஸ்பெக்டண்டா என்ன விஷயம்னு ஒரு மாதிரி சர்ப்ரைசிங்கா பார்த்துட்டே இருந்தேன். நீ ஸ்கூல்ல விட்டு போக போறியாமே, எங்களுக்குலாம் ரொம்ப சந்தோஷம், அதனாலதான் கைத்தட்ட சொன்னேன் அப்படின்னு. யாருங்க நீங்க, நான் உங்களுக்கு என்னங்க பாவம் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. ரொம்ப வாட் வாஸ் மை ஃபால்ட்? ஐ மீன், நான் பண்ணது தப்பாவே இருக்கட்டும், நான் ஸ்கூல் விட்டு போறேன்னு சொன்னது தப்பாவே இருக்கட்டும், அது தப்பு இல்லை. Who gave her the right to diss me like that? What was her, I mean, what was her achievement in it? ரைட். அது பண்ணி அவங்களுக்கு என்ன கிடைக்க போகுது, என்ன சந்தோஷம் கிடைக்க போகுது? அதெல்லாம் தாண்டி அங்க இருந்த 40+ குழந்தைங்களுக்கு முன்னாடி அவங்க ஒரு பேட் எக்ஸாம்பிளா தான் இருந்திருக்காங்க. அவங்க ஒரு நல்ல டீச்சரா இல்லை. ரைட். அவங்க கத்து கொடுத்த அந்த 40 பேர் ஒரு லைக் வருஷம் 40 பேர் எல்லாம் என்ன எந்த லட்சணத்துல இருப்பாங்க? கரெக்டா? எனக்கு இதெல்லாம் this was the impact my like most of my or majority of my teachers have created in my student life. இல்ல நீங்க இது வந்து அட்ரஸ் பண்ணிருக்கீங்களா வீட்ல போயிட்டு இந்த மாதிரி எல்லாம் பண்றாங்க, இது லைக் பிரின்சிபல் கிட்ட போய் அட்ரஸ் பண்றதோ இல்ல ஸ்கூல்ல இந்த மாதிரி புல்லிஸ்லாம் நடக்குதுன்றது அட்ரஸ் பண்ணிருக்கீங்களா? ஃபர்ஸ்ட் விஷயம் அந்த டைம்ல பண்ணணும்னு தெரியாது. செகண்ட் விஷயம்,
ஆல்ரெடி வீட்டில் நம்மளை வந்து ஒரு ஐயோ பாவம் ஃபேக்டர் ஏன்னோ ஒரு அந்த எல்லாரும் கொடுக்குற ப்ரெஷரை நம்ம பேரண்ட்ஸ் எங்கே காட்டுவாங்க? அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இருக்கும்போது நான் போய் சொல்ல முடியாது. ஒரு சொன்னாலும் அதுக்கு எந்த ஒரு எஃபெக்டும் இருக்க போறதில்ல. இன்ஃபேக்ட் அது எனக்கே தான் வந்து பேக் ஃபயர் ஆகும். நீ ஏதாவது தப்பு பண்ணியிருப்பா, அதுதான் அப்படி பண்ணியிருப்பாங்க. ஸோ யார் இவங்களுக்கெல்லாம் வந்து அந்த அந்த ஒரு ஜட்ஜ்மெண்ட் லைக் ஜட்ஜ் பண்ற ஒரு இதை ஐடியாவை கொடுக்குறாங்கன்னு எனக்கு தெரியல, எனக்கு புரியல. இப்போ வரைக்குமே எனக்கு அது புரியல. நான் தான் ஏதாவது பண்ணியிருப்பேன். விக்டிம் பிளேமிங்கிறது அந்த அந்த டேர்ம்ஸ் எல்லாம் என்னன்னு கூட தெரியாத வயசுல நான் அதெல்லாம் அனுபவிச்சிட்டேன். யார் என்ன பண்ணாலும் நீங்க தான் பண்ணிருப்பீங்க, அதனாலதான் இப்படி அப்படின்னு சொல்லிடுவாங்க. மூஞ்சுக்கு முன்னாடி சொல்லிடுவாங்க. என்ன பண்ண முடியும் அவங்க கிட்ட போய் நான் என்னன்னு ப்ரூவ் பண்ண முடியும்? பேசிக்கா என்னன்னா நம்ம ஒரு விஷயம் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லும்போது சரி ஓகே ப்ரூவ் பண்ணலாம், இல்ல இது இப்படிதான் அப்படின்னு நம்ம எடுத்துட்டு போய் காமிக்கலாம், ஒரு சொல்லலாம். எதுவுமே பண்ணாத என்ன ப்ரூஃப் நான் காட்டுவேன், ரைட்? அந்த மாதிரி தான் நிறைய இடத்துல நான் கஷ்டப்பட்டிருக்கேன். லைக் ஃபேமிலி சைடு எதுவும் சப்போர்ட் இல்லையா? அம்மா அப்பா? மை ஃபேமிலி இஸ் பேசிக்லி லைக் broken ஃபேமிலி. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஆர் பர்டிகுலர்லி சவுத் இந்தியா பொறுத்த வரைக்கும் இந்த broken ஃபேமிலினா என்னங்கிற ஐடியாவே நிறைய பேருக்கு கிடையாது. கண்ணு மூடிட்டு நம்ம எல்லாம் அம்மானா தெய்வம், அப்பான்னா கடவுள் அப்படின்ட்டு லைக் ஒரு காமனா ஒரு ஐடியால இருப்போம். It is not the same for everybody. I'm telling you, it is a very serious thing. It is a very serious issue. இதனால கஷ்டப்படுற என்ன மாதிரி ஆளுங்க இருக்காங்க, வெளியில தெரியல ஆர் லைக் அதை அக்செப்ட் பண்ணலைங்கிறதுனால அந்த கஷ்டம் இல்லைன்னு ஆயிடாது. என்னோட ஃபேமிலி அந்த மாதிரி தான். ஏன்னா அவங்களுக்கே என்ன பண்ணணும்னு தெரியாது. அந்த அந்த அண்டர்ஸ்டாண்டிங் எனக்கு கிடைக்கிறதுக்கு எனக்கு பல வருஷம் ஆயிடுச்சு. பட் நான் கஷ்டப்பட்டப்பெல்லாம் அந்த அண்டர்ஸ்டாண்டிங் எனக்கு ஹெல்ப் பண்ணிச்சான்னு கிடையாது. ஐ ஹேட் டு கோ த்ரூ ஆல் ஆஃப் தி ஸ்ட்ரகிள்ஸ் மை செல்ஃப். அதாவது ஒவ்வொரு சின்ன சின்ன கஷ்டத்துல இருந்து பெரிய கஷ்டம் வரைக்கும் நான் தான் என்ன நான் கன்சோல் பண்ணிக்கதா இருக்கட்டும், ஹீல் பண்றது. ஹவ் டு யூ ஹீல்? என்ன பண்ணி சமாதானப்படுத்திப்பீங்க உங்களை? என்ன தெரியுமோ அதை பண்ணுவேன். ஃபர்ஸ்ட் அழுதுருவேன், அதுக்கப்புறம் அழுது டயர்டே அட போடா இதுக்கு மேல அழுக எனர்ஜி ட்ரெயின் ஆயிடும். அதுக்கு மேல என்ன பண்றதுன்னு தெரியாதுல்ல. அது ஒண்ணு. இன்னொன்னு, அழுது என்ன பண்ண போறோம், அழுது என்னத்தை சாதிக்க போறோம், என்ன மாறிட போகுது? first we break and then we build ourselves. Yes. Right? Yes. So that happened. அதுல இருந்து எப்படி வெளியில வந்தேன் அப்படின்னு அது ஒரு வார்த்தையில சொல்லவோ இன்னும் லைக் அது ஒரு சின்ன ஸ்டேட்மெண்டா சொல்ற விஷயம் இல்ல. இட்ஸ் மை ஜர்னி, இட்ஸ் பார்ட் ஆஃப் மை ஜர்னி. ஒரு பீரியட் ஆஃப் டைம்ல நான் யோசிக்க ஆரம்பிச்சேன். அதுதான் நிறைய பேர் கேட்கும்போது எனக்கு எப்படி எக்ஸ்பிளைன் பண்றதுன்னு தெரியல. பட் நான் யோசிக்க ஆரம்பிச்சப்ப என் பிரச்சனைகள்லாம் எனக்கு ரொம்ப சின்னதாக தெரிய ஆரம்பிச்சிருச்சு. ஆர் என் பிரச்சனைகள்லாம் எனக்கு பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆட்டிடியூட் வர ஆரம்பிச்சிருச்சு. அதனால நத்திங் ஹர்ட் மீ எனிமோர். லவ் லெட்டர்ஸோ இல்லை ரிலேஷன்ஷிப்க்கு வந்து உங்ககிட்ட ட்ரை பண்ணதோ அந்த மாதிரி இருந்திருக்கா? நிறைய இருக்கு அஃப்கோர்ஸ். என்னன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கேங்கிறதுனால ஐம் நாட் அப்ரோச்சபிள் கிடையாது. அட் த சேம் டைம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கேங்கிறதுனால ஐ வாஸ் நெவர் ஐ வாஸ் நாட், அதாவது விதிவிலக்குன்னு சொல்லுவாங்கல்ல, நான் அதுக்கு விதிவிலக்கு அப்படி கிடையாது. ஐ வாஸ் sexually abused. I was it did, like எப்படி சொல்றது, it did happen. It did not stop people from doing the bad deeds. அவ்வளோதான் சொல்ல முடியும். நான் ஏன் இதை இந்த இடத்துல சொல்றேன்னா, ஆல்ரெடி டவுனாக இருக்கிற ஒருத்தர் ஆர் ஆல்ரெடி கான்ஃபிடென்ட்டாக இல்லாத டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறவங்க அப்படிங்கிற ஒரு கஷ்டத்தில் இருக்கிற ஒருத்தர்கிட்ட அட்வான்டேஜ் எடுத்துக்கிறாங்க, அதை மனிப்புலேட் பண்ணுறாங்கங்கிறது எவ்வளோ ஒரு கீழ்த்தரமான கேவலமான விஷயம் இல்லை. அது நிறைய நடந்திருக்கு எனக்கு. நான் ஃப்ரம் தி ஏஜ் ஆஃப்னு வேணா சொல்லலாங்க. டியூஷன் டீச்சரோட ஹஸ்பண்ட்ல இருந்து, ஆட்டோ டிரைவர்ல இருந்து, கன்ஸ்ட்ரக்ஷனுக்காக வீட்டில் ஒர்க் பண்ண வந்தவங்கல இருந்துன்னு நிறைய பேர், ஸ்ட்ரீட்ல எல்லாம் இந்த அண்ணாங்க பெரிய அண்ணாங்கன்றப்ப அந்த மாதிரி நிறைய பேர் அந்த மாதிரி ஹர்ட் பண்ணியிருக்காங்க, கஷ்டப்படுத்தி இருக்காங்க.
நீங்கள் ரிலேஷன்ஷிப் அப்ரோச் பண்ணாங்களா அப்படின்னு கேட்கும்போது நான் இதை சொன்னதுக்கு ரீசன், அண்ணா இப்போ கூட சொன்னேன் தெரியுமா, அண்ணான்னு கூப்பிடுறவங்க பழகுறவங்க ஏன்னோ நம்ம கிட்ட அந்த மாதிரி நடந்துக்கும் போது அது எவ்வளோ ஹர்ட்டிங்காக இருக்கும், எவ்வளோ ஒரு அது புரியவே புரியாது அட் டைம்ஸ், ரொம்ப கஷ்டமாக இருக்கும்ல. தட் இஸ் ஒன் திங். another திங், நம்ம ஊரில் ஏன்னோ ஒரு சந்தானம் காமெடியில் கூட வரும்ல, எல்லாரையும் பார்த்து சிரிக்கிறாவா ஆள் இல்லை ஐட்டம்னு சொல்லி, அது காமெடி கிடையாது, சத்தியமாக அது காமெடி கிடையாது. அந்த மாதிரி அப்ரோச்சபிளாக இருக்கிறோம்னா நம்ம உடனே பொண்ணுங்கள்லாம் வந்து கெட்டவங்க, பேட் கேரக்டர் ஒரு கேரக்டரில், அதாவது இதுதான் பேட் இதுதான் குட் அப்படின்ட்டு யார் அதுக்கெல்லாம் ஒரு ஈக்குவேஷன் வச்சாங்கன்னு எனக்கு தெரில. அந்த மாதிரி நம்மளை டிஃபைன் பண்ணிடுவாங்க. ஐ லேக் people in my life, or I lack, I mean I used to, not now, இதுக்கு முன்னாடி எனக்கு people, அதாவது என்கிட்ட நல்ல விதமா பேசுறதுக்கே எனக்கு யாரும் இல்லை, ஆர் என்ன பார்த்துக்கிற மாதிரி எனக்கு எமோஷ்னலாக சப்போர்ட்டாக இருக்கிற மாதிரி எனக்கு யாருமே இல்லைங்கிற பீரியட்ல என்கிட்ட யார் பேசினாலும் எனக்கு ஒரு கியூரியாசிட்டி இருக்க தானே செய்யும். இட் இஸ் a human thing. இவங்க தான் அந்த பர்சனோ அப்படின்றது ஒன்று இருக்கும்ல. அது அவ்வளோ கூட போக வேண்டாம், இவங்க நம்ம கிட்ட நல்லா பேசுறாங்களேங்கிற அந்த ஃபீலிங்கே வந்து இட்ஸ் ரேர் ஃபார் மீ. ஏன்னா மோஸ்ட்லி எனக்கு அது கிடைக்காது. அப்படி இருக்கும்போது I felt really happy whenever people wanted to make friends with me, or whenever people wanted to like have something to do with me. ஸோ அதெல்லாம் எனக்கு ஒரு ரிவார்டு மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அது எந்த அளவுக்கு எனக்கு தேவைப்பட்டுச்சு, ஆர் அது எந்த அளவுக்கு எனக்கு வந்து லைக் நான் அதுக்காக ஏங்கி இருக்கேன் அப்படிங்கிறதெல்லாம் நான் டுவர்ட்ஸ் தி எண்ட் ஆஃப் ஸ்கூல் அந்த டைமில் புரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு யாருமே ஃப்ரெண்ட்ஸே கிடையாதுங்கிறத தாண்டி ஒரு டீச்சர் என்னோட 9th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது கிளாஸ் டீச்சராக இருந்தவங்க வந்து ஒரு சிறப்பான சம்பவம் செஞ்சாங்க. அதனுடைய ரிசல்ட் வந்து அடுத்த 4 வருஷ ஸ்கூலில் நான் கொடுமை அனுபவித்தேன். ஸோ வாட் ஹேப்பன்ட் வாஸ், நான் ஸ்கூல் அந்த ஸ்கூல் போனப்போ பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ரொம்ப ரஷ் ஹவர்ஸில் ஸ்கூல் போகும்போது என்னோட கொஞ்சம் பெருசாக இருந்த ஒருத்தவங்க அவசரமாக இறங்கும் போது என்னை இடிச்சிட்டு போயிட்டாங்க. கரெக்டாக நான் அந்த போல் கிட்ட லைக் பஸ்ஸில் கை பிடிச்சிக்குவோம் அங்கே நின்றுட்டு இருந்தேன், செஸ்ட்டில் இடிச்சிட்டேன். ஓகே. எனக்கு அப்போ அது தெரியல. அந்த ஸ்கூல் போய் சேர்ந்துட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிடுவோம்ல, அந்த அட்ரினலின் ரஷ் குறைஞ்சி அந்த ரிலாக்ஸ் ஆன டைமில் ஃபெயிண்ட் ஆகி விழுந்துட்டேன், மயக்கம் போட்டு விழுந்துட்டேன். நான் மயக்கம் போட்டுட்டேங்கிறதுனால எனக்கு சுரணியே இல்லாமன்னு ஆயிடாது இல்லை. தூக்குறவங்க வந்து என்ன பிடிச்சி தூக்குறதுக்கு எங்க கை இருக்கு, கால் இருக்கு, என்ன வேணா பண்ணலாம். செஸ்ட்ல கை வச்சு தூக்குறாங்க ஒண்ணு. இன்னொன்னு, ஒரு மேல் டீச்சர் வந்து நாளைக்கு நான் சன் டிவி நியூஸ்ல வர விரும்பல, அதனால நான் இவங்களை தூக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. என் கிளாஸ் டீச்சர் வந்து என் பேரண்ட்ஸ்க்கு கால் பண்ணி கூப்பிட சொல்கிறாங்க. அப்போ அம்மாவால் வர முடியல, ஆஃபீஸில் அவங்க ஒர்க்கில் பிஸியாக இருக்காங்க. அப்பாவை வர சொன்னால் லைக் அவர் வரல, டிலே பண்ணிட்டாரு, லேட் ஆகிடுச்சு. ஸோ அந்த என்டையர் டே நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் எந்த மாதிரி இருந்துச்சுன்னா, எங்கள் அப்பா வராரு என்னை கூட்டிகிட்டு போகிறதுக்காக, ஆல்மோஸ்ட் ஸ்கூல் முடிகிற டைமுக்கு வராரு. என்னாச்சு உங்கள் பொண்ணு அடிக்கடி இப்படி தான் ஆகுமா, ஏன் மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க அப்படின்ட்டு கன்சர்ன்ல கேட்குறாங்க டீச்சர். ஒரு நல்ல குவெஷன். என் அப்பா வந்து அவங்களுக்கு சொன்ன பதில், நீங்க வேற மேம் அந்த பொண்ணுக்கு படிக்க இன்ட்ரெஸ்ட் இருக்கான்னு கேளுங்க, அது சும்மா நான் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. உங்க அப்பா அப்படி சொல்லிட்டாரு? பண்ணிட்டு போயிட்டாரு. ஸோ அவர் அந்த மாதிரி சொல்லிட்டு போனதுக்கு மறுநாள் நான் ஸ்கூல் லீவ். அன்னைக்கு நான் லீவ் போட்ட அன்னைக்கு என்டையர் கிளாஸ் முன்னாடி என் கிளாஸ் டீச்சர் வந்து அவங்க அப்பாவே அந்த பொண்ணை பத்தி அந்த மாதிரி சொல்றாங்க. ஸோ அந்த பொண்ணுக்கிட்ட பழகாதீங்க, பார்த்து பழகுங்க அந்த மாதிரி. யோசிச்சு பாருங்க, நான் ஹோம்ஒர்க் பண்ணணும் ஆர் லீவ் போட்டேன், எனக்கு ஏதாவது தேவைப்படுதுன்னா யாருக்கிட்ட கேட்பேன்? கிளாஸ்மேட்ஸ் கிட்ட, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட தானே கேட்கணும். ஸோ தட் ஒன் இன்சிடென்ட். அதுக்கப்புறம் உங்களை யாருமே உங்க கூட ஃப்ரெண்ட்ஸ் ஆகலை? அதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டப்பட்டேன். அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் ஆகலைங்கிறத தாண்டி ஒரு மாதிரி ஜட்ஜ்மெண்டல், பார்க்குற விதம் மாறிடுச்சு, ட்ரீட் பண்ற விதமே மாறிடுச்சு. ரொம்ப லைக் ஏண்டா நாள் விடியுது, ஏண்டா ஸ்கூலுக்கு போறோங்கிற நிலைமைக்கு ஆக்கிட்டாங்க. அது ஒன்று நடந்துச்சுங்களா.
இன்னொன்று என்னை தூக்குறதுக்கு ஃபெயிண்ட் ஆனப்போ கஷ்டப்பட்டாங்க அதெல்லாம் நான் வந்து யோசிக்கிறேன். நான் கேட்டேன் ஒரு யார் அந்த மாதிரி பண்ணது, ஏன்னா எனக்கு வாய்ஸ் கேட்குது, யாருன்னு தெரில. நான் கேட்குறேன், எனக்கு யாரும் யூனோ ஐ வாஸ் ஜஸ்ட் இக்னோர்ட், ஐ வாஸ் நாட் கிவன் ஆன்சர்ஸ். ஸோ பீப்புளே இல்லாத ஒரு லைஃப்பில் ஒரு பழகிறதுக்கு யாருமே இல்லாத ஒரு இடத்துல யாராவது என்கிட்ட பழகுனா எனக்கு அது பெரிய ரிவார்டு தான். இது வந்து எனக்கு எந்த அளவுக்கு அஃபெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னா, எண்ட் ஆஃப் த ஸ்கூல் சொன்னேன் இல்லையா, அது அப்போ வந்து நான் எல்லாருக்கும் கிஃப்ட் எல்லாம் வாங்கி கொடுப்பேன். அப்பயாவது என்கிட்ட யாராவது பேச மாட்டாங்களா, எனக்கு உடம்பு சரியில்லைன்னா போய் சொல்லிடுவேன், அப்பயாவது யாராவது என்கிட்ட பேச மாட்டாங்களா, கேர் பண்ணிப்பாங்களா அப்படின்றதுக்காக. அந்த மாதிரி ஒரு 13, 14, 15 இயர்ஸ் ஓல்ட் அந்த டைம்ல அவ்வளோ டெஸ்பரேட்டா நான் யாராவது நல்லா பேச மாட்டாங்க, யாராவது நம்ம கிட்ட இன்னைக்கு பேசிட மாட்டாங்களா, நம்ம நல்லா இருக்கோமான்னு கேட்க மாட்டாங்களா, யாராவது நம்ம கிட்ட ஒழுங்கா பழக மாட்டாங்களா, அந்த ஒரு அது எனக்கு வந்து டெஸ்பரேஷன்ங்கிறது ஒரு அப்சஷன் ஆகிற அளவுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன். அதுக்கப்புறம் ஸ்கூல் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இது நான் நிறைய இன்டர்வியூஸில் சொல்லியிருக்கேன். நான் யோசிச்சேன், நம்ம என்ன தப்பு பண்ணோம், நம்ம பிரச்சனை இல்லை இது. ஏன்னா நான் ஏன் இதை இவ்வளோ விளக்கமாக சொன்னேன்னா, ஃபேமிலிங்கிறது ஒருத்தவங்களுக்கு பேஸ், ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது என்ன ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் ஒருத்தவங்களுக்கு பேஸ், ரைட்? இதை பேஸ் பண்ணி தான் நம்மளோட கேரக்டர்ல இருந்து நம்மளோட லைக் எந்த ஒரு விஷயமும் அதை பேஸ் பண்ணி தான் உருவாகும் இல்லைங்களா? எப்படி சொல்றது, நீங்க என்ன பார்த்து வளர்றீங்களோ அது உங்களோட லைஃப்ல ஒரு பெரிய இம்பாக்டை கிரியேட் பண்ணும் இல்லையா? நான் இப்படியே வளர்றேன், நான் இதையே பார்த்துட்டு இருக்கேன், நான் இதுலயே தான் வளர்றேன்னும் போது ஆப்வியஸ்லி எனக்கு அந்த கான்ஃபிடன்ஸ் இல்லாமல் போகிறது, அந்த நெகட்டிவிட்டி, அந்த பேட் இன்ஃப்ளூயன்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய இருந்துச்சு. இதுக்கு மேஜர் ரீசன் என்னோட அப்பா. ஏன் அப்படின்னா, நான் ஒரு 3+ இயர்ஸ் இருக்கும்போது என் தங்கச்சி பிறந்தப்போ நாங்கள் 2 பேரும் கேர்ள்ஸ் அப்படிங்கிறதுனால, நான் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறேன் அப்படிங்கிறதுனால எங்கள் அப்பாவுக்கு எங்கள் ஃபேமிலி பிடிக்கல. அவர் ஒருத்தரை பார்த்து அவங்க கூட செட்டில் ஆயிட்டாரு. அங்கே பையன் போனதுக்கப்புறம் அங்கேயே மொத்தமாக செட்டில் ஆயிட்டார். அதுக்கப்புறம் எனக்கு அப்பாவே வீட்டுக்கே வர்றதே கிடையாது, ஒரு என்னை பார்த்துக்கிறதே கிடையாது, எனக்கு என்ன வேணும்னே தெரியாது, என் பர்த்டே என்னன்னு கூட தெரியாத ஒரு அப்பா என் டீச்சர் கிட்ட போய் நான் படிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா இல்லையாங்கிற வார்த்தையை சொல்றதுக்கு அவருக்கு தகுதியே கிடையாது. ஃபர்ஸ்ட் விஷயம், அவருக்கு அந்த உரிமை கிடையாது. 2வது விஷயம், அதனால 4 வருஷம் என் வாழ்க்கை, என் ஸ்டூடெண்ட் லைஃப், என் ஸ்கூல் பீரியடை வந்து அந்த பீரியட் நல்லா என்ஜாய் பண்ண வேண்டிய அந்த பீரியடை ஆல்ரெடி எனக்கு ஒரு பிரச்சனை இருக்கு, இது இன்னும் சால்ட் இந்த ஊண்ட் மாதிரி சேர்த்துட்டு போயிட்டாரு. இதெல்லாம் ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் அனுபவிக்கிறது யாரு? நான். அப்படி இருக்கும்போது why will I not, or why wouldn't I crave for, நான் ஏன் எனக்கு யாராவது என்கிட்ட நல்லா பேச மாட்டாங்களா, நான் ஏன் எங்க போறேன்? ஸோ எனக்கு இதுதான் ரிலேஷன்ஷிப், இப்படிதான் இருக்கும் அப்படின்னு தெரியாது எனக்கு. எப்போ எப்படி அந்த ஃபீல் இருக்குன்றதை நீங்க எனக்கு அது தெரியாதப்ப இது கரெக்டா இப்படிதான் நான் எப்படி தெரிஞ்சுக்குவேன்? ஸோ என்கிட்ட ஒருத்தவங்க என்ன இல்ட்ரீட் பண்றாங்க, ஒரு என்கிட்ட என்ன ஒருத்தவங்க வந்து மிஸ்பிஹேவ் பண்றாங்கன்னா அதை நான் டிஃபரன்ஷியேட் பண்றதுக்கு எனக்கு எப்படி தெரியும்? இது என்ன ஃபீல்ன்றதே உங்களால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியல, தெரியாது. ஸோ how would I know if someone is approaching me for a relationship in good intent or bad intent? இல்லை, இதெல்லாம் அனுபவிச்சேன், ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஸோ நம்மளை ஹர்ட் பண்ணுறாங்க ஆர் நம்மளை வந்து மிஸ்யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுக்கிற வயசில் ஐ ஸ்டார்டட் டேக்கிங் மை லைஃப் இன் மை ஓன் ஹேண்ட்ஸ். ஐ ஸ்டார்டட் ரியாக்டிங், ஐ ஸ்டார்டட் giving answers back, I started questioning people, and I started understanding myself, and I put up full stop to everything that was bad or anything I understood to be bad in my life. அதுக்கப்புறம் வந்த ரிலேஷன்ஷிப் எல்லாமே pretty much decent ones. Decent onesங்கிறது அதாவது எந்த எமோஷ்னலி வேல்யூபிளாக இருக்கும் அந்த மாதிரி ரிலேஷன்ஷிப் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்தது அதுதான் சொல்றேன். see relationship genuinityங்கிறது வந்து you can be a good person and still be a bad influence. Okay, you get that right? So அந்த மாதிரி genuinityங்கிறத தாண்டி
எமோஷ்னலி நம்மளுக்கு ஒரு ஒரு கம்ஃபர்ட், ஒரு சப்போர்ட் தேவைப்படும்ல, அது கொடுக்குற ஒரு ரிலேஷன்ஷிப்பா உங்களுக்கு அந்த கிடைச்சது. மாதிரி பீப்புளை நான் அதுக்கப்புறமா தான் என் லைஃப்ல அப்பதான் வந்து எனக்கு அதனுடைய வேல்யூ தெரிஞ்சது. அதனால நான் அந்த மாதிரி ஆளுங்களை மட்டும் ஆர் அந்த மாதிரி கான்டாக்ட்ஸ் எனக்கு ஐடென்டிஃபை பண்ண தெரிஞ்சது. அப்பதான் எனக்கு அதை ஐடென்டிஃபை பண்ண தெரிஞ்சது. ஸோ திஸ் வாஸ் all about relationship approach and everything in my life. 1-2 இல்லத்தரசிகளின் நேரம். இது நமக்கான நேரம். ஸ்டார் விஜயில் இல்லத்தரசிகளின் நேரம். MCR Pure Cotton Club formals and casual shirts. 7 ஸ்கிரீன் ஸ்டுடியோஸ் தயாரிப்பில் விக்ரம் பிரபு நடிப்பில் சிறை திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது.